Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. யாரு கொஞ்சம் பேடி வாங்கம்மா உள்ள வரணும் அதான் முதலமைச்சர் விஜய் பேட்டரி வாகனத்தில் தலைமை செயலக அலுவலக வளாகத்தை பார்வையிட்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது தொடர்பான முழு விவரங்கள். இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மதராசப்பட்டினத்தை நிர்வகித்த வேங்கடப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்தா ஆங்கிலேயர்கள் இந்த நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த இடத்துல தான் ஆங்கிலேயருடைய பிரான்சிஸ் டே என்பவர் 1639 முதல் 40 புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினார். புனித ஜார்ஜ் தினத்தன்று இந்த கோட்டை கட்டப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தை முழுவதுமாக பார்வையிட்ட பிறகு நாமக்கல் கவிஞர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அரசு பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள்லாம் ஒரு 5000 பேர் இங்கு குழும்பிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில தொடர்ந்து காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தினுடைய சட்டப்பேரவை அலுவலகமும் அமைச்சர்களுடைய அலுவலகமும் இந்த கோட்டையில தான் செயல்பட்டு வருகிறது. 3 முக்கிய கட்டிடங்கள் இருக்கிறது. புனித மேரி கிறிஸ்துவ ஆலயம், கிளைவ் மாளிகை, இந்த கோட்டை அருங்காட்சியகமெல்லாம் இந்த வளாகத்துல இருக்கிறது. இதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டாரு. புனித மேரி கிறிஸ்துவ ஆலயம் தான் ஆங்கிலேய இந்த கிழக்கிந்திய கம்பெனி கவர்னராக இருந்த ராபர்ட் கிளைவனுடைய திருமணமும் இங்க இந்த கோட்டை இதுலதான் அந்த ஆலயத்துல தான் நடைபெற்றது. கோட்டை அருங்காட்சியகம் ஒன்று உள்ள இருக்கிறது. ஆங்கிலேயர் பயன்படுத்திய துப்பாக்கிகள், ஆயுதங்கள்லாம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரமிருந்து இந்த கோட்டையில ஏற்றப்பட்ட தேசிய கொடி பாதுகாப்பாக இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கூடிய அருங்காட்சியகத்துக்கு பல வரலாறு சான்றிதழ்களாக இதுல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழுவதுமான இந்த தலைமைச் செயலகத்துடைய அனைத்து பகுதிக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளாக பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகம், அதே நேரத்துல மிகுந்த ஒரு வியக்கத்தக்க ஒரு காட்சிகளாகவே அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு ராணுவ தடை செய்யப்பட்ட பகுதி, பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த பகுதிக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகிட்ட சொன்ன போது அனைத்து பகுதிகளுக்குமே தமிழக முதலமைச்சர் செல்லும் போது இங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் உடனே அவங்க அந்த பேட்டரி வாகனத்தை பின்தொடர்ந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அனுமதி கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக அனைத்து பகுதிக்கும் அனைத்து மக்களும் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனைவருமே இந்த பேட்டரி வாகனத்தை பின்னாடி ஓடி செல்லக்கூடிய காட்சிகளும், நீண்ட இருபுறங்களிலும் நீண்ட வரிசை நின்று தமிழக முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளாகவும் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது. இங்க இன்னைக்கு அரசு பணியாளர்கள் தங்களுடைய பணி நேரத்துல கூட முதலமைச்சருடைய வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்.
சார் கொஞ்சம் மறைக்காதீங்களா தளபதி 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 Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.